பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிறிதரன் அவர்கள் நம்ம சேனலுக்கு 10 ஸ்விஸ் ஃப்ராங்க் டொனேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே சிறிதரன் அவர்கள் நம்ம சேனலுக்கு புதுசா மெம்பராவும் ஆட் ஆயிருக்கீங்க. நீங்க எப்பவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புறேன். அது கூடவே யோகராஜ் சாந்தரூபன் அவர்கள், கலியராஜ் அவர்கள், கண்ணன் பாண்டி அவர்கள், முத்து அவர்கள், ராஜாராஜா அவர்கள், ரங்கராஜ் ரங்கரேஸ்வரன் அவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு மெம்பரா ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூட ஏர் சென்னை அவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப திரும்பவும் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். ஈரானோட போயர் அகமத் ப்ராவின்ஸ்ல F-15 பைலட் டவுன் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்கள காப்பாத்துறதுக்கான ரெஸ்கியூ மிஷன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல இருந்து வெள்ளிக்கிழமையில இருந்து போயிட்டு இருந்தது. இப்ப அதுக்கான முடிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு பைலட்டை சேஃப்டியா ரெஸ்கியூ பண்ணிட்டோம்னாங்க. இப்ப செகண்ட் பைலட் வந்து பண்ண தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ இதுல மீட் எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது விமானியை மீட் எடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள்லாம் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஈரானோட ஃபோர்ஸஸ்க்கும் வந்து பண்ணா பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல அங்க இருக்கக்கூடிய பஸ்ஜி ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் ஃபோர்ஸஸ். ஸோ அவங்களும் பேரா மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கூட சண்டை பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல மக்களும் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது போல வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல மிக பெரும் அளவுல டிராபிக் ஜாம்லாம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ராணுவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதவலாம். அவங்க என்ன கேக்குறாங்களோ, என்ன சொல்றாங்களோ அத கரெக்ட்டா கேட்டு செஞ்சாதான் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அதை விட்டு போட்டு எல்லாரும் நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுத்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு உபத்திரமா போயிரும். இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஈரானோட ராணுவத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் உதவுறோம்னு போயிட்டு உபத்திரம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு. அவங்கள சிவனேன்னு விட்டா அவங்க கூட நல்லா வேலை செய்வாங்களா இருக்கும். இது போல டிராபிக் ஜாம்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தா லாஜிஸ்டிக் சப்போர்ட் எப்படி ராணுவம் அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல உதவி மனப்பான்மையில இருக்காங்க. அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அது உபத்திரமா மாறிடக்கூடாதுங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது ஈரான் கிட்ட இருந்து இந்த ஒரு பிரச்சனை நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. சண்டையில வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் தரப்புன்னு செய்திகள் லீக் ஆக ஆரம்பிச்சது. செகண்ட் க்ரூ மெம்பர் சேஃப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போல. அதாவது ஒரு ஹெர்குலிஸ் ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்கு. உள்ள வந்து அந்த செகண்ட் நபரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திருப்பி போயிட்டு இருக்கும்போது அதை ஈரான் போட்டாங்க. ஸோ அந்த C-130ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த F-15 பைலட்டோட சேர்ந்து. அந்த F-15 பைலட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களும் அங்க இருக்கும்போது திரும்பி வந்து பண்ண ரெஸ்கியூ ஆபரேஷன் சண்டை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 C-30 ஹெர்குலிஸ் ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் போயிருந்திருக்கு. போனதுல வந்து பண்ணா அதையும் ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா ஈரான் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ 3 போனதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ரிட்டர்ன் வந்திருக்கு. மொத்தம் 4 C-130 இந்த ஆபரேஷன்ல இருந்திருக்கு. அதுல 2 டவுன் பண்ணிக்கிறாங்க ஈரான். 2 வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்கள மீட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. அந்த பைலட்டை வேணா மீட்டிருக்கலாமே தவிர அதிகமான உயிர் சேதங்கள் இதுல நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஏன்னா அந்த C-130 வந்து பாத்தீங்கன்னா 2 டவுன் ஆயிருந்தது இல்லையா, ஸோ அதை லேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அழிக்கவும் செஞ்சிருக்காங்க. யாரு? அமெரிக்கா. ஸோ ஒரு F-15 ரக விமானம் டவுன் ஆனதுனால ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர், ஒரு F-16 விமானம், A-10 விமானம், அப்புறம் C-130 ஹெர்குலிஸ் டிரான்ஸ்போர்ட் ரக விமானம் 2 வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு இருந்து இழந்திருக்காங்க. இது வெளியே வர தகவல். வெளியே வராம இருக்கக்கூடிய தகவல் இனி எவ்வளவா இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட ட்ரோன்கள், அது போக விமானங்களையும் டவுன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது போல வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. ட்ரோன்கள் நிறைய MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள்லாம் டவுன் பண்ணி இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ இப்போ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு போஸ்டர் போட்டார். முதல்ல 48 மணி நேரம் கெடு கொடுத்தாரு. பேச்சுவார்த்தைக்கு வரணும், சீக்கிரமா முடிக்கணும், இல்லைன்னா மிக பெரும் மோசமான நிலைமை ஆயிரும் அப்படிங்கிறது போல. யாருக்குங்க அப்படிங்கிறது அங்க ஒரு கேள்வியா இருந்துச்சு. அமெரிக்காக்கா இல்ல ஈரானுக்கா அப்படிங்கிறது போல. ஏன்னா இந்த 48 மணி நேரம் 24 மணி நேரம் கெடுவுலாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு, எதுவும் பெருசா ஆன மாதிரி தெரியல. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு தனி போஸ்ட் போட்டிருந்தாரு. இப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்தது இல்லையா, அதை சக்சஸ்ஃபுல்லா மீட் எடுத்தாச்சு. F-15 பைலட் 2 பேர்த்த மீட் எடுத்துட்டீங்க. ஆனா எத்தனை விமானிகளை நீங்க இழந்திருப்பீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் அது இதுக்கப்புறம் ஈரான் தரப்பு வந்து ஏதாவது செய்திகள் வந்தாதான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும்.
இப்போதைக்கு அந்த பகுதிகள் அங்க இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தா மலையும், மலை சார்ந்த பகுதியும் ஒரு மேப்லோட இருக்கும். எல்லோ கலர் சர்க்கிள் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டெரெயின்ல நடந்திருக்கு. ஸோ மலைப்பகுதிகளா இருந்திருக்கு. கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஆப்பரேஷன் தான். இது அமெரிக்கா அங்க இருக்கக்கூடிய விமானிகள இவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்க்யூ பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க யாரையுமே விடமாட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் இதுக்கப்புறம் ஒரு படமா எடுப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அமெரிக்கா அதுக்கு மேல செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி ஓகே. ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பொருள் சேதங்கள் செஞ்சு எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு இழப்புகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல அமெரிக்கா ஒரு வீர தீர சாகசம் செஞ்சிருக்கலாம். இதுக்கு பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் என்னன்னா, ஒண்ணு ஃபேஸ் சேவிங் டிஃபீட். இப்ப ஈரான் கூட பேச்சுவார்த்தைக்கு போய் ரெப்பரேஷன்லாம் தர முடியாது. ஈரான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க ரெடியா இல்ல. இது தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, அமெரிக்காவுக்கு மிக பெரும் பேராபத்தா மாறிரும். அமெரிக்கா வேற எந்த விஷயங்களையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கனால, ஏன்னா ஆல்ரெடி கியூபாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிளாக்கட உடைச்சிட்டு ரஷ்யாவோட கப்பல்கள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கனால, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்க விட்டு குடுத்தா மட்டும் தான், அவங்களோட இருப்ப நிலைநாட்டிக்க முடியும். இருக்கக்கூடியதாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப அவங்க வந்து வித்ட்ரா பண்ணணும். அப்படின்னா அந்த பகுதிகள்ல இருந்து அமெரிக்கா ஃபுல்லா போகணும். இது ஏதாவது ஒரு வழியில ஈரானுக்கு கொஞ்சம் அவங்க சொல்லக்கூடிய டெர்ம்ஸ்க்கு ஒத்து வந்தே தீரணும். ஈரானோட ஒரு சீஸ் ஃபயர போடணும். அப்படி இல்லன்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து அமெரிக்கா கம்ப்ளீட்டா இவாக்குவேட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க நடந்த இழப்புகள் ஓகே. ஆனா குவைத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. அங்க ஒரு கேம்ப் இருக்கு. ஸோ அந்த குவைத்துல இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் கேம்ப், பேஸ் கேம்ப் இருக்கு. ஸோ அந்த கேம்ப்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா, இது போல ரெஸ்க்யூ ஆப்பரேஷன செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் இருக்கக்கூடிய அந்த மிஷன் இருக்குல்ல, சிஎஸ்ஏஆர் மிஷன். ஸோ இந்த மிஷன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த F-15 க்ரூ இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கள காப்பாத்துறதுக்கான மிஷன். ஸோ அந்த மிஷன் இங்கிருந்து ஆப்பரேட் பண்ணப்பட்டிருக்கலாம். இங்கிருந்து தான் உதவிகள் போயிருக்கு. இங்கிருந்து தான் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்றதுனால, அந்த பகுதிகளை ஹெவியா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஆயுத கிடங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா தாக்கப்பட்டிருக்கு. பராக்ஸ், ஹெலிகாப்டர் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, எரிச்சு விட்டுருக்காங்க ஈரான். இத நாசாவோட ஃபிரிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கனாலே நீங்க பார்க்கலாம். ஃபிரிம்ஸ்ன்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே வரும். இது ஓப்பன் சோர்ஸ் தான். இதுக்கப்புறம் இருக்குதா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஏன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடுத்துருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் இமேஜினரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸும் இருக்கட்டும், காசு குடுத்து ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், பல சேட்டலைட் கம்பெனிஸ் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மே மாசத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க காமிச்சீங்கன்னா போதும். பழசுக்கு மாத்திருங்க. புதுசா இருக்கிறத எதையும் காட்டாதீங்க அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புலருந்து போயிருக்கு. அதுல பிரபலமான கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தா ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய வெர்ஷன் மேப்ஸ் தான் இமேஜினரி தான் காட்டுவோம் அப்படிங்கிறது போல ரோல் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில நம்ம அத வச்சுக்கலாம். ஆனா ஃபிரிம்ஸ் அப்படிங்கிறது எந்த பகுதியில தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிறத அத ரெட் கலர்ல மார்க் பண்ணும். நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்தீங்கனாலே நார்மலா தெரியும். இது நாசாவோடது தான். இப்ப அதுல பார்க்கும்போது அந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, குவைத்துல இருக்கக்கூடிய கேம்ப்ல அதிகப்படியா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இதனால இழப்புகள் எண்ணில் அடங்காத அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெஸ்க்யூ ஆப்பரேஷன்னால அதிகப்படியான இழப்புகள் இருக்கு. இந்த அளவுக்கு தொகை அவங்க குடுக்கறதுக்கான காரணம், ஒண்ணு ஃபேஸ் சேவிங் டிஃபீட். இது போல ஒரு வீர தீர சாகசம் செஞ்சுட்டோம். ஓகே அப்படிங்கிறது போல டாட்டா அப்படிங்கிற போல அமெரிக்கா சொல்லிட்டு கிளம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எங்ககிட்ட பேசிட்டாங்க. எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. எங்க மைட்ட பார்த்து பயந்துட்டாங்க. அதனால நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கிளம்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இஸ்ரேல் ஈரானோட போர் நிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இல்ல என்ன மாரி டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒத்துக்க போறாங்கன்றது தெரியல. அத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஈரான் என்ன கேட்குறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக்டு தான். அங்க நாங்க சுங்கம் வசூலிச்சுட்டு தான் இருப்போம். 2வது உங்களோட அசெட்ஸ்லாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துறணும். அதாவது அமெரிக்கா. ஒண்ணு ரெப்பரேஷன் குடுக்கணும். இல்லன்னா அங்க இருக்கக்கூடிய அசெட்ஸ்லாம் ஈரான் எடுத்துக்குவாங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கு. மிடில் ஈஸ்ட்னா அமெரிக்கா வெளிய போணும். இது போல ஒரு விஷயங்கள் கேட்டுருக்காங்க ஈரான். என்ன மாரி மத்தியஸ்தம் பண்ணி, எந்த மாரி விஷயங்கள விட்டு குடுத்து ட்ரம்ப் அவர்கள் இந்த சீஸ்ஃபயர் டீல சீல் பண்ண போறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லன்னா 2வது ஒரு பாயிண்ட். இது ஒரு வியூகம். 2வது ஒரு வியூகம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அமெரிக்கால காங்கிரஸ், செனட் சபைங்கலாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க வந்து அவங்க புரிய வைக்கணும். இது போல பாசிபிள். இது போல எப்படி அங்க இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர நம்ம எடுத்துட்டு வந்தோம். இதுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன? நம்ம கிட்ட என்ன வேணா ஓட்டலாம். இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? அ 1 தான் இழந்துச்சு, 2 தான் இழந்துச்சு. இப்ப நம்ம சொல்லக்கூடியது தான் இழந்துச்சு அப்படிங்கிற என்ன வேணா ஓட்டலாம்.
உருட்டலாம். பட் மீடியாக்கள்ல எல்லாம் என்ன வேணா சொல்லலாம். இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இழப்பே இல்ல அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா காங்கிரஸ் சபையில உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் டேட்டா என்ன நடந்துச்சுன்ற கிளியரான விஷயங்கள் எல்லாமே புட்டு புட்டு வைக்கப்படும். ஒருவேளை ஈரானுக்குள்ள நம்ம போனோம்னா, நம்ம வீரர்கள் உள்ள டச் டவுன் பண்றாங்க அப்படின்னா, வெனிசுவேலா மாரி இப்ப ஈரானுக்குள்ள ஒரு ஆப்பரேஷன் பண்றாங்க அப்படின்னா, போயி அங்க இருக்கக்கூடிய யுரேனியம் எடுத்துட்டு வராங்க, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு செய்றாங்க, கார்கில் ஐலாண்ட பிடிக்கிறாங்கன்னா, என்ன மாரி இழப்புகள் ஏற்படும்? ஈரான் எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க? அவங்களோட டஃப்னஸ் என்ன? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன? எப்படி அவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் கேதர் பண்ணி, அந்த விஷயத்த அடுத்த ஒரு மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ் டோர் மீட்டிங்கோ, ஓப்பன் டோர் மீட்டிங்கோ நடக்கலாம். அந்த இடத்துல இது எல்லாமே பேசப்படும். இல்ல முக்கியமான நபர்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பரேஷன்ஸோட ஃபுல் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அத பொறுத்து அசஸ் பண்ணி, இதுக்கப்புறம் அமெரிக்கா ஃபர்தரா எஸ்கலேட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற விஷயங்கள் முடிவெடுக்கப்படும். ஸோ இந்த ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் அமெரிக்காக்கு. அதுவும் ஆளுகின்ற அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு. ஸோ இந்த ரிபப்ளிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா, இது போல ஏதோ ஒண்ணு செஞ்சா தானே உண்டு. ஸோ இப்ப ஈரான்ல என்ன மாரி நடந்திருக்கு? இதனால என்ன விளைவுகள் வரும்? அப்படிங்கிற விஷயங்கள பொறுத்து, அமெரிக்கா இதுக்கப்புறம் என்ன செய்றாங்கன்றத வச்சு உள்ள என்ன நடந்திருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ எஸ்கலேட் பண்றாங்க, ட்ரூப்ஸ் டிப்ளாய் பண்றாங்க அப்படின்னா, ஓகே. இதுல கொஞ்சம் பாசிட்டிவா ரிசல்ட் கிடைச்சிருக்கும் போல இருக்குது. அத மண்டைய கழுவி இது போல ஒரு போரா செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாய்ங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா, இதுல பெருமளவுல இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால வேண்டாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்து எந்த அளவுக்கு விட்டுக் குடுக்கலான்ற முடிவுகளுக்கு வந்து ஈரானோட சீஸ்ஃபயர் டீல போட்டு கிளம்பிருவாங்க. அப்படி இல்லன்னா, அமெரிக்கா மட்டும் அமைதியா இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. இது போல விஷயங்கள் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா போர் நின்றுமானா நிக்காது. கண்டிப்பா கல்ஃப் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா யுஏஇ, குவைத், பெஹ்ரைன் இந்த நாடுகள் ஐ பெஹ்ரைன்ல ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா குவைத், யுஏஇ இவங்க ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆப்பரேஷன் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அட்டாக் பண்றது, இது போல விஷயங்களுக்கு அமெரிக்கா பின்னணியில இருந்து உதவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா டைரக்டா ட்ரூப்ஸ உள்ள இருக்காம, இவங்களோட ட்ரூப்ஸ வச்சு இந்த சைடுல இருக்கக்கூடிய குர்திஸ்தான், அங்க உள்ள இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஏதோ ஒரு ஆப்பரேஷன் செஞ்சு டைம் இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா என்ன மாரியான முடிவுகள் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல எடுக்க போறாங்க. ஆனா இப்போ இந்த இதுவரைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இழப்புகள் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து அசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா, பென்டகான் தரப்புல இருந்து குடுத்திருக்காங்க. மொத்தம் 13 சர்வீஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். 365 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. 13 நபர்கள் இறந்திருக்காங்க. 365 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா ஈரான் தாக்குதல் பண்ணிருக்காங்க இல்லையா? மிடில் ஈஸ்ட் எல்லா பகுதிகளையும். அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆ ராணுவம் இவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? இவங்க எல்லாத்துக்கும் எந்தெந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு அ பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸ் 247 பேர், நேவி 63, மெரைன் கார்ப்ஸ் 19, ஏர்ஃபோர்ஸ் 36 அப்படிங்கிறது போல தொகைகள வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா குடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க. இது போக ஆண் எவ்வளோ, பெண் எவ்வளோ, இதுல என்ன மாரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ குவைத்ல வந்து பண்ண இழப்புகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் குவைத் உதவி பண்ணியிருக்காங்க இல்லையா அமெரிக்காக்கு. இது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. அந்த கேம்ப வேற அடிச்சுட்டாங்க ஈரான். அதுலயும் ஏகப்பட்ட இழப்புகள். அதுல எவ்வளவு பொருள் சேதங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியல. இப்படி இருக்கும்போது ஈரான் குவைத்ல இருக்கக்கூடிய பல பில்டிங்லையும் சரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் கம்பெனிஸ் இதோட பில்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ண அடிச்சு எரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. கம்பெனிஸ் அப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அட்டாக்ஸ் எல்லாம் முடிட்டும் பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலான்னு 2 பவர் பிளான்ட் மேல ஈரான் அட்டாக் பண்ணிக்கிறாங்க குவைத்ல. அது கூடவே 2 பவர் பிளான்ட் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட் அதாவது கடல் நீரை குடிநீரா மாற்றும் திட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அது மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதனால பெரும் இழப்புகள் குவைத்துக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பேக் டு பேக் இந்த எலக்ட்ரிக்கல் ஜெனரேஷன் யூனிட்ஸ் மேலாம் அட்டாக் பண்ணதுனால பெருமளவுல சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால கரண்ட் கட்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். அட் த சேம் டைம் காமிகாசி ட்ரோன்கள் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டி மேலேயும் தாக்குதல் பண்ணியிருக்கு. ஸோ தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இது கூடவே ஈரான் பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பேப்கோ ஆயில் ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஆயில் பிரைஸ்லாம் வந்து பண்ணா அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இது பாசிட்டிவா அசஸ் பண்ணி அமெரிக்கா ஈரான்ல கால் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பேரிழப்புகள் இந்த உலகம் சந்திக்க காத்திருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை இனிஷியலா ஓபன் பண்ண முடியுமானா கஷ்டம் தான்.
ஸோ எந்த அளவுக்கு ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, எப்படி ரிட்டாலியேட் பண்ண போறாங்கன்றது தெரியாது. இப்பவே ஆல்ரெடி ஆயில் ஃபெசிலிட்டிஸ், கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ இது போல நடந்துச்சு அப்படின்னா, இந்தியா, நம்ம உட்பட பல நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பண்ணா வர ஆரம்பிக்கும். ஸோ இதை எப்படி அரசாங்கங்கள் கையாள போறாங்க, என்ன மாதிரி அமெரிக்கா முடிவெடுக்க போறாங்கன்றத வரக்கூடிய நாட்கள்ல வச்சு செய்திகளை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த பேர் சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.